நம்மில் பலருக்கு பாத எரிச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டு போடுது. இந்த பாத எரிச்சல் அப்படின்றது சாதாரணமாக சொன்னால் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. ராத்திரிலாம் தூக்கம் வராது, ஒன்றும் வராது. கால் அப்படியே ரொம்ப ஊசி குத்துற மாதிரியா வலிச்சுட்டே இருக்கும், எரிஞ்சுட்டே இருக்கும். கொஞ்சம் தூங்குவோம், கொஞ்சம் எழுந்து உட்காந்துப்போம், இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருப்போம். ஒழுங்காக தூங்காததுனால பிபி ஏறும், சர்க்கரை ஏறும். இந்த மாதிரி ஒன்று தொட்டு இது போயிட்டே இருக்கும் முடிவு இல்லாமல். அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலில் பாதி எரிச்சல் ஏன் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு காரணம் சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் முதல் காரணமாக இருக்குது. அப்போது டாக்டர்கிட்ட போய் நம்ம அந்த சர்க்கரை நோய்க்கு நல்லா சிறப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அந்த கால் எரிச்சல், பாதி எரிச்சல் நல்லா குறையிறது. இப்போ சர்க்கரை நோயே இல்லாட்டா கூட சில பேருக்கு பாதி எரிச்சல் இருக்கும், ரொம்ப எரிச்சலும் வலியுமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம காலில் இருக்கிற நரம்புகள், எலும்புகள் எல்லாம் நம்ம மூளைக்கும் கால்களில் இருக்கிற எலும்புகள், நரம்புகள் எல்லாத்துக்கும் சம்மந்தம் தானே. மூளை சொல்லி தானே எல்லாத்தையும் அது வேலை செய்கிறது. ரத்தம் கீழேருந்து மேலே போய் மூளையிலேருந்து திருப்பியும் கீழே வருது. இந்த வேலையை அது ஒழுங்காக செய்யலை அப்படின்னாக்கா நமக்கு பாதி எரிச்சல் வரும். அந்த வேலையை அது ஏன் ஒழுங்காக செய்யலை அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இந்த இடுப்பில், இந்த தொப்புளுக்கு பின்னாடி இடுப்பு இருக்கு இல்லையா, அந்த இடுப்பில் ஏதான பிடிப்பு அல்லது அடிப்பட்டது அல்லது இடிச்சுன்றது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அந்த ரத்தம் அந்த மாதிரியா மூளையிலேருந்து காலுக்கு காலேருந்து மற்றும் தலைக்கு போய் எப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இல்லையா, சர்க்குலேஷன். அதில் கொஞ்சம் தடங்கள் வந்தாலுமே கூட நமக்கு கால் எரிச்சல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. சர்க்கரை நோய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு விதமான பாதை எரிச்சல் அது ஏற்படுத்துது. இதுவும் தாங்க முடியாமல் பாதை எரிச்சலாக தான் இருக்கும். அதனால் எங்கேயான இடிச்சுண்டோமா அல்லது நம்ம கால்களே கைகளே எங்கேயாவது அப்படியே இறுக்கமாக ரத்த கட்டாட்டம், கால் சுட்டுண்டு கை சுட்டுண்டு அந்த மாதிரி ஆயிருக்குதா, இல்லை அந்த வெரிகோஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த நரம்புகளெல்லாம் சுட்டிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னாக்கா அது சரியாகவே ஆகிடும். ஆனால் எது எப்படியா இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போய் வைத்தியங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முறை. அது இருந்தாலுமே கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பெரிய பக்கெட்டு வாளி எடுத்துட்டு அதில் ஒரு 3/4 பாகம் வெதுவெதுப்பான தண்ணி, அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு கைப்பிடி உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு முழங்கால் வரைக்கும் அதில் முழுகி இருக்கிற மாதிரியாக்க நம்ம ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருக்கணும். அப்புறம் எடுத்து கால்களை நல்லா தொடச்சுடலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை பண்ணிட்டோம்னாக்க அவ்வளோ எரிச்சல், அந்த குத்தல், அந்த வலி, தூங்க முடியாத அளவு கஷ்டம் இதெல்லாம் இருக்கிறது இல்லை. கொஞ்சம் அது குறையிறது. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நாட்டு மருந்து கடையில் பட்டை விற்கும். நாட்டு மருந்து கடையில் விற்கிற பட்டையை வாங்கிட்டு அதை நல்லா ஒரு விரல் அளவு, இந்த அளவுக்காவது இருக்கலாம், இந்த அளவுக்காவது அது நல்லா இடித்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு பாதியை சுண்டணும். நல்லா அதை வடிகட்டி காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை குடிச்சுன்னு வந்தோம்னாக்க அந்த கால் எரிச்சல், பாதி எரிச்சல்லாம் நல்லா குறையிறது. ஒருவேளை இந்த உடம்பு பருமன், அதிகமான உடம்பு பருமன், இல்லை பிபி, இல்லை சர்க்கரை, இல்லை தைராய்டு இப்படிலாம் கூட இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த தண்ணி நல்லா குடிச்சுன்னு வந்தோம்னா நல்லா குறையிறது. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் குங்குலியம்னு விற்கும். அது கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தால் அப்புறம் கொஞ்சோண்டு வாங்கிட்டு இந்த குங்குலியத்தோட கொஞ்சம் போகிறோம் பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு 1/2 கிலோ நல்லெண்ணெய் இருக்கலாம், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் இருக்கலாம்,
அதில் போட்டு நல்லா எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் இது அதில் போட்டு நல்லா ஊறினது இப்போ நல்லா வடிகட்டி வச்சுட்டு அந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் எடுத்து முட்டியை கை கால் இழுப்பு பாதம் எல்லாம் லேசாக நல்லா விரல்கள் நகங்கள் எல்லாம் வருடி கொடுக்குற மாதிரி நம்மளை நல்லா தட வேண்டும்னாக்க அந்த வலிகள் கால் வேதனைகள் அந்த எரிச்சல் இதெல்லாம் நல்லா குறையிறது. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இந்த பாத எரிச்சல்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிக்கலாம். ஏன்னா பாத எரிச்சல்னு சொல்கிறமே வழியா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு வீட்லேயும் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேலை செய்யறதுக்கு, குடும்பத்தை பார்க்கறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு, வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, எல்லா பொறுப்புகளையும் ஏற்கிறதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுபட வேண்டியிருக்குது. அதில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டால் கூட அவளால் நல்லா தூங்க முடியல, தூங்காதனால நல்லா சாப்பிட முடியல, சாப்பிடாதனால நல்லா ஜீரணமாகாதனால பிபி ஏறுது, சர்க்கரை வருது, உப்பு வருது, இப்படி இந்த லிஸ்ட்டு நீள போயிட்டே இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான உதவிகளை நம்ம உடம்புக்கு செஞ்சுட்டு நம்மளை தெம்பாக நல்லா எழுந்து பாத எரிச்சல்கள்லாம் இல்லாமல் சந்தோஷமாக நல்லா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்.